நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். இந்த வீடியோவில் நம்ம 2025 வரக்கூடிய குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போங்க. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம். ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் எந்த அளவு வீக்காக இருந்தாலுமே குருவோட பார்வை நமக்கு அற்புதமான ஒரு பலன்களை கொடுக்கும். குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பலன் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இவ்வளோ சிறப்பான குரு பார்த்திங்கன்னா இருக்கிற கிரகங்களில் அதிக சுபத்தன்மை கொண்ட கிரகங்களில் மிக முக்கியமான ஒரு கிரகம் குரு பகவானுங்க. குரு அப்படின்னாவே இதில் ஒரு அர்த்தம் இருக்குங்க. கு இர் உ அப்படிங்கிற ஒரு பதத்தை நம்ம குருங்கிற பதத்தை இந்த 3 எழுத்துக்களாக பிரிக்கலாம். இதில் கு அப்படின்னா சித்தியை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இர் அப்படின்னா பாவங்களை போக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. உ அப்படின்னா சிவனும் நாராயணனும் சேர்ந்த அம்சம். அப்போ இந்த குருங்கிற ஒரு வார்த்தையில் இவர் சித்தியை அறிவை கொடுக்கக்கூடியவர், நம்மளோட பாவங்களை போக்கக்கூடியவர், இறையை அதாவது சிவனையும் நாராயணனையும் இணைந்து ஒரு அருளை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை குரு பகவானுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த எழுத்துலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இவ்வளோ சிறப்பான இந்த குரு பகவான் உங்களுக்கு 14/5/2025 சித்திரை மாதம் 31ஆம் தேதி பயிற்சி ஆகிறாருங்க. எங்கேருந்து எங்கே பயிற்சி ஆகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது நாள் வரைக்கும் கடந்த 1 வருட காலமாக காலபுருஷனுக்கு 2ஆம் இடமான ரிஷபத்திலிருந்து காலபுருஷனுக்கு 3ஆம் இடமான மிதுனத்துக்கு போகிறாருங்க. மிதுனம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா புதனோட வீடு. அப்போ இங்கே குரு புதன் இணைவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை செய்ய போகுது. மிருகசீரிடம் நட்சத்திரத்துக்கு போகிறார். இது நாள் வரைக்கும் மிருகசீரிடம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருந்த குரு பகவான் இப்போ மிருகசீரிடம் நட்சத்திரத்துக்கு 3ஆம் பாகத்துக்கு போகிறனால மிதுன ராசிக்கு போகிறாரு. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் 31ஆம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த மிருகசீரிட நட்சத்திரத்திலேயே குரு பகவான் இருக்காரு. அடுத்து 2வது நட்சத்திரம், இந்த மிதுன ராசியில் இருக்க 2வது நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரத்துக்கு வைகாசி மாதம் 15ஆம் தேதியிலிருந்துங்க ஆடி மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் அங்கே இருக்கார். அடுத்து புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் 12ஆம் தேதியிலிருந்து ஐப்பசி மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் இருக்காருங்க. இதுதான் மிதுன ராசியில் குரு பகவான் இருக்கக்கூடிய காலங்கள். இப்போ இந்த பயிற்சி அதாவது மிதுனத்துக்கு வந்த குரு 12 ராசிகளுக்கும் எந்த விதமான பலன்களை கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா குரு நல்லவர்னு சொல்லிட்டேன். அதனால் பெரிய அளவுக்கு யாருக்கும் பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சியானது கெடுதல் செய்யாது, நன்மையை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த குரு பகவான் கட்டாயம் இருப்பாருங்க. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் குரு எப்படி பலன்களை தர போகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். விருச்சிகராசிக்காரங்களுக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போங்க. விருச்சிகராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அதிபதி செவ்வாய் பகவானுங்க. விருச்சிகராசிக்காரங்க எப்பயுமே எந்த ஒரு விஷயத்தையும் கொடுத்தா சீக்கிரம் செஞ்சு முடிச்சுட்டு வாட் நெக்ஸ்ட்னு கேட்கக்கூடிய ஒரு ஆள் தாங்க இந்த விருச்சிகராசிக்காரங்க. ஒரு செவ்வாயோட வேகம், செவ்வாயோட தைரியம் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குங்க. இவங்ககிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டோம்னா அந்த லீடர்ஷிப், அது தலைமை தாங்கி அந்த விஷயத்தை பர்ஃபெக்டாக செஞ்சு முடிப்பாங்கங்க. ஆனால் இவங்க மனசில் வெளிப்படையாக பேசுகிற மாதிரி தெரியும். ஆனால் இவங்க மனசுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் புதைச்சி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ சிறப்பான இந்த விருச்சிகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குரு இது நாள் வரைக்கும் உங்களுக்கு 7ஆம் இடமான கலத்திர ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸை குறிக்கக்கூடிய இடத்துல நல்லா ஜம்முன்னு இருந்தாருங்க. இப்போ உங்களுக்கு 7ஆம் இடமான ரிஷபத்திலிருந்து 8ஆம் இடமான மிதுனத்துக்கு போகிறாருங்க. 8ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடம், ஒரு நீண்ட நாள் வியாதியை சொல்லக்கூடிய இடங்க. நீண்ட நாள் வியாதிகள் இப்போ உங்களுக்கு ஒரு குணமாகிற மாதிரியான ஒரு அமைப்புகள் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. 8ஆம் இடம் அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெளியூர் வெளி மாநிலத்திலலாம் இருந்தீங்கன்னா இந்த சமயத்தில் உங்களுக்கு லாட்ரி மூலியமாக ஒரு யோகம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள், இல்லை ரொம்ப நாளாக ஒருத்தங்கிட்ட பணம் உங்கள்கிட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க, அந்த பணம் திருப்பியே நீங்களும் கேட்டு சலிச்சிருப்பீங்க, திரும்பி அவங்க தரக்கூடிய ஒரு சூழலே இல்லைப்பா, அந்த பணம் நமக்கு வராதுப்பா அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருப்பீங்க. இப்போ உங்கள் நேரப்படி அவங்களுக்கு பண வரவு அவங்க உங்களை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த குரு 8லேருந்து உங்களுக்கு செய்வாருங்க. அதே மாதிரி 8ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கை துணையோட குடும்பஸ்தானங்க.
உங்கள் வாழ்க்கை துணையோட குடும்பத்துக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. என்னோட மாமியார் புரிஞ்சுக்கல, எங்கள் மாமனார் புரிஞ்சுக்கலைங்க, எங்கள் நாத்தனார் புரிஞ்சுக்கல, இப்படிலாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அவங்க இப்போ உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. அடுத்த குரு 8ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்தை, 2ஆம் இடத்தை, 4ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 12ஆம் இடத்தை தனது 5ஆம் பார்வையாக பார்க்குறாருங்க. 12ஆம் இடம் அப்படிங்கிறது விரயஸ்தானம்னு சொல்லுவாங்க, அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவோம். 5ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்குறனால 5னா குழந்தைங்க, 12 அப்படின்னா வெளிநாடு. உங்கள் வளர்ந்த பிள்ளைகள் இருந்து அவங்க வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி உங்களோட வளர்ந்த பிள்ளைகளுக்கு திருமணம் செஞ்சு பார்க்குறது. என் பையனுக்கு வந்து 28 வயசு ஆச்சுங்க, 30 வயசு ஆச்சு, 32 வயசு ஆச்சு, திருமணத்துக்காக ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கோம், இன்னும் அவங்களுக்கு திருமணம் அமையல அப்படின்னா உங்களுக்கு இப்போ சுப செலவு பண்ணுங்கிற ஒரு அமைப்புங்க. ப்ளஸ் 5ஆம் பார்வையாக சுப செலவு பண்ணக்கூடிய இடத்த பார்க்குறனால உங்கள் குழந்தைகளோட திருமணம் அப்படின்னு நடந்து அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு சுப விரயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குங்க. நிறைய பேர் பாருங்க, ஒரு தூக்கமே நிம்மதியாகவே இல்லைங்க. படுத்த உடனே தூக்கம் வர மாட்டேங்குது, ஏதேதோ விஷயம் மைண்டில் ஓடிட்டு இருக்குங்க, ரொம்ப தொந்தரவாக இருக்குது, அடுத்த நாள் காலையில் எங்களோட வேலையை சரியாக பார்க்க முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா குருவோட பார்வை 12ஆம் இடத்துல படுறதுனால நல்ல தூக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. முக்கியமாக நிறைய பிரச்சனைகளுக்கு நிறைய உடல் ஆரோக்கிய குறைபாட்டுக்கும் மன நிம்மதி இல்லாமல் நம்ம டிப்ரெஷனில் போகிறதுக்கு காரணமே இந்த தூக்கம் தாங்க. தூக்கம் நல்லா இருந்தாவே நமக்கு வியாதிகள் பாதி குறைஞ்சிருங்க. இந்த குருவோட பார்வையினால நல்ல தூக்கம் வருங்க. நிறைய சுப விரைய செலவு பண்ணுறதுனால குடும்பத்தில் ஒரு மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம். வெளிநாட்டில் இருக்கிறவங்க சிட்டிசன்ஷிப் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இந்த சமயத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குது. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு அருமையான காலகட்டமாக இருக்குங்க. ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாடுக்கு உங்களோட பிஸ்னஸை வந்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான காலமாகவும் இந்த காலம் ரொம்பவே நல்லா இருக்குது. குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு அதிக பலனை கொடுப்பாருங்க. அப்போ ஏதாவது விரைய செலவு, மருத்துவ செலவு உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த மருத்துவ செலவு இந்த சமயத்தில் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்குங்க. அடுத்து 8ஆம் இடத்துலேருந்து தனது 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. அப்போ 7ஆம் பார்வையாக 2ஆம் இடம், 7 வாழ்க்கை துணை, 2 வரவு. அப்போ திருமணம் ஆகாத இந்த விருச்சிகராசிக்காரங்களுக்கு குடும்பத்துக்கு புது வரவாக உங்கள் வாழ்க்கை துணைக்கான ஒரு காலமாக உங்களுக்கு இருக்குங்க. அதனால திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்புங்க. உங்களோட வாழ்க்கை துணைக்கு வந்து ஒரு வேலை கிடைச்சி அதன் மூலியமா உங்களுக்கு வருமானம், இல்லைன்னா வாழ்க்கை துணை வழியில் ஏதாவது சொத்துக்கள் இருந்துச்சுன்னா அந்த சொத்துக்கள் இந்த சமயத்தில் கிடைச்சி அதன் மூலியமா உங்களுக்கு வந்து வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. படிக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தாங்க அப்படின்னா கண்ணில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா இப்போ அந்த கண் பிரச்சனை சரியாகும். இல்லை எனக்கு வந்துட்டு இப்போ 60 வயசு 70 வயசு ஆகுதுங்க, கண்ணில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா இந்த சமயத்தில் நீங்கள் சர்ஜரி பண்ணி அந்த கண் பிரச்சனைகளும் உங்களுக்கு சரியாகிறதுக்கான காலகட்டமாக இந்த 1 வருட காலம் இருக்குங்க. அதே மாதிரி பேங்க் பேலன்ஸை சுட்டி காட்டக்கூடிய இடம் 2ஆம் இடம்ங்க. இப்போ பேங்க்கில் இவ்வளோ பணம் வந்தாலும் கரைஞ்சு போயிடுதுங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ உங்களோட பேங்க் பேலன்ஸ் கொஞ்சம் உயரத்துக்கான அமைப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலைங்க. நான் இந்த வேலையை செஞ்சு கொடுத்துருவேன், நான் சொன்னேன்னா அந்த வேலையை நான் செஞ்சு கொடுத்துருவேங்க, ஆனால் என்னன்னு தெரியல அந்த 1 வருஷ காலமாக நான் சொல்ல காப்பாற்றவே முடியலைங்க. நான் ஒருத்தங்களுக்கு இந்த விஷயம் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டேன், இப்போ அவங்கள பார்க்கும்போதெல்லாம் எனக்கு சங்கடமாக இருக்குங்க, அந்த வேலையை செஞ்சு என்னால் கொடுக்க முடியல, எதுக்கு தான் பொறுப்பேற்றுக்கிட்டனோ தெரியல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த சமயத்தில் உங்களுக்கு குருவோட பார்வை 2ஆம் இடத்துல படுறதுனால கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு தனுசு வீடு அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 8ஆம் வீடாக வருதுங்க. இந்த 8ஆம் வீடில் தொடைப்பகுதிகளை குறிக்கும். தொடைப்பகுதியில் ஏதாவது பிரச்சனை இருந்தது, இல்லை ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகும்போது தொடைப்பகுதியில் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, அந்த மாதிரினா இந்த சமயம் உங்களுக்கு அந்த தொடைப்பகுதியில் இருந்து வந்த பிரச்சனை உங்களுக்கு பரிபூர்ணமாக நீங்கள் போகுதுங்க. அடுத்து உங்களுக்கு குரு வந்து தனது 9ஆம் பார்வையாக உங்களோட 4ஆம் இடத்தை பார்க்குறாருங்க.
4ஆம் இடம் அப்படின்னா சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. தாய்க்கான ஸ்தானம்னு சொல்லுவோம். வீடு, வண்டி, வாகனம், சொத்துக்களை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப நாளாக ஒரு வீடு வாங்கணுங்க. அதாவது வாடகை வீட்டில் இருந்து எனக்கெல்லாம் முடியலைங்க. இது ஒரு சின்ன ஒரு ஆணி கூட அடுக்க முடியல, ஒரு ஃபோட்டோ மாட்ட முடியல, நம்ம விருப்பப்படி இருக்க முடியல. ஒரு நைட்டு ஒரு சினிமாக்கு ஏதாவது போயிட்டு 10 மணிக்கு வந்தோம்னா இந்நேரத்துக்குலாம் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏகப்பட்ட பிரச்சனையை நாங்கள் வாடகை வீட்டில் இருந்துட்டு சந்திச்சுட்டு இருக்கோங்க. எப்போ தான் சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு கனவோடு இருந்தீங்க அப்படின்னா குருவோட பார்வை இப்போ உங்களுக்கு 4ஆம் இடத்துல படுறதுனால உங்களுக்கு வீடுகள் அமையக்கூடிய ஒரு அற்புதமான யோகம். சொந்த வீடு கட்டின வீடை வாங்கலாமா, உங்களோட சுயஜாதகப்படி அது அமையறதுக்கான வாய்ப்புகளும் நல்லா இருக்குங்க. பாதியில் கட்டிட்டு முடிக்க முடியலைங்க, இல்லை வீடெல்லாம் கட்டிட்டுங்க காம்பவுண்ட் ஸ்டோர் கட்டணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அதை கூட என்னால் கட்ட முடியல அப்படின்னா அது கட்டுறதுக்கான ஒரு காலமும் உங்களுக்கு வந்துடுதுங்க. ஒரு சொத்து நாங்கள் பேங்க்கில் வச்சுட்டுங்க அதை மீட்கவே முடியலைங்க, சொத்து வீட்டை மீட்க முடியலன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இப்போ குருவோட பார்வை 2ஆம் இடத்துலையும் படுது, 4ஆம் இடத்துலையும் படுதுங்க. அப்போ ஒரு பணம் வரவு அந்த வீட்டை நீங்கள் அடமானத்துலேருந்து திருப்புறத்துக்கான ஒரு நேரமாகவும் இருக்குங்க. ரொம்ப நாளாக கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில் கார் வாங்கக்கூடிய ஒரு யோகம். ஏற்கனவே கார் இருக்குங்க, இதை விட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு மாடலாக வாங்கலாம்னு நினச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு குறைபாடு வந்துக்கிட்டே இருக்குங்க. எவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாலும் அது சரியாகலை அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு நல்ல மருத்துவ உதவி கிடைச்சி அவங்களோட உடல் ஆரோக்கியம் சரியாகிறதுக்கான கால சூழ்நிலையில் சூப்பராக இருக்குது. அம்மா வழியில் சொத்துக்கள் ஏதாவது வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா தாய் வழி சொத்துக்கள் இப்போ உங்களுக்கு வர்றதுக்கான அற்புதமான யோகம் இருக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும், விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு போகிறதுக்கு, குடும்பத்தில் நல்ல பண வரவு, குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான ஒரு சூழல், அதே மாதிரி சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம், இதெல்லாம் அற்புதமாக இருக்குங்க. ஆனால் எக்காரணத்தோட வாழ்க்கை துணைக்கிட்ட கலந்து ஆலோசித்து எந்த முடிவு எடுக்கிறதுனாலும் உங்கள் குடும்பம் இன்னும் மகிழ்ச்சியோடு இருக்கிறதுக்கான கால சூழ்நிலைகள் இருக்குது. இந்த வருஷத்தை, இந்த குரு பயிற்சி காலம் 1 வருட காலத்தை இன்னும் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கணும் அப்படின்னா ஸ்ரீவாஞ்சியம் யமன் கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. அதே மாதிரி சர்ஜரி, 8ஆம் இடம் சர்ஜரியை கொடுக்கக்கூடிய இடங்க. ஒரு அறுவை சிகிச்சை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணும்போது இந்த வருடம் இன்னுமே உங்களுக்கு ரொம்ப சூப்பரான வருடமாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. இந்த வருடத்தில், இந்த 2025 பாருங்கள், சனி பயிற்சி இருக்குது, குரு பயிற்சி இருக்குது, ராகேது பயிற்சி, இந்த 3 முக்கிய பயிற்சிகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ தசாபுத்தி என்ன நடக்குது, இப்போ புதுசாக ஒரு காரியத்தில் நீங்கள் ஈடுபடணும்னா இந்த எல்லா விஷயங்களையும் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த காரியத்தில் இறங்கும் போது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க. உங்களுக்கான முழு ப்ரொடிக்ஷன்ஸை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம்.